மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக கூட்டணி 39 இடங்களையும் கைப்பற்றும் என்று சி வோட்டர் இந்தியா டுடே கருத்து கணிப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், இந்த கருத்து கணிப்பின் முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பல்வேறு நிறுவனங்களும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை வெளியிட்டு வருகின்றன. அந்த வகையிலே பிரபலமான ஆங்கில நேடலான இந்தியா டுடேவும் சி வோட்டர் நிறுவனமும் இணைந்து மூட் ஆஃப் த நேஷன் என்கிற பெயரில் கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கின்றன. குறிப்பாக இந்த கருத்து கணிப்பு என்பது கடந்த ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து இந்த ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி வரை பல்வேறு தரப்பினரிடமும் நடத்திய அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக நாடு தழுவிய அளவில் பாஜகவுக்கு அதிக அளவிலான இடங்கள் கிடைக்கும், கிட்டத்தட்ட 50 முதல் 60% வாக்குகள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்திய கூட்டணி, அதாவது திமுக அங்கம் வகிக்கக்கூடிய இந்திய கூட்டணிக்கு 39க்கு 39 இடங்கள் கிடைக்கும். அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து இடங்களையும் திமுக கூட்டணி கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திமுக தலைமையிலான இந்திய கூட்டணிக்கு சுமார் 42%க்கும் அதிகமான 47% வாக்குகள் கிடைக்கும் எனவும், பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 15% வாக்குகள் கிடைக்கும் எனவும், மற்றவர்களுக்கு 38% வாக்குகள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலிலே திமுக தலைமையிலான கூட்டணிக்கு 38 இடங்கள் கிடைத்தது. ஆனால் இந்த முறை 39க்கு 39 இடங்கள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல நாட்டின் மிகப்பெரிய மாநிலங்களான உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம் இந்த மாநிலங்களில் எல்லாம் பாஜகவினுடைய கை ஓங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக 80 தொகுதிகள் உள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 72 இடங்களில் பாஜகவுக்கு கிடைக்கும் எனவும், காங்கிரசுக்கு 1 இடங்கள் கிடைக்கும் எனவும், சமாஜ்வாதி கட்சிக்கு 7 இடங்கள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 40 தொகுதிகளை கொண்ட பீகாரில் பாஜகவுக்கு 32 தொகுதிகளும், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிக்கு 8 தொகுதிகளும் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 42 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்கத்தில் 19 தொகுதிகள் பாஜகவுக்கும், திரிணாமுல் காங்கிரசுக்கு 22 தொகுதிகளும், காங்கிரசுக்கு 1 தொகுதிகளும் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக அகில இந்திய அளவில் பாஜக கூட்டணிக்கு அதிக இடங்கள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும், தமிழகத்தை பொறுத்தவரை திமுக தலைமையிலான இந்திய கூட்டணிக்கு 39க்கு 39 இடங்கள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரமேஷ், இந்த சர்வேயோட முடிவுல எல்லா மாநிலங்கள்லயும் எப்படி வந்திருக்கு இந்த இந்தியா கூட்டணி பத்தி முடிவு? பெரும்பாலான மாநிலங்களில் இந்திய கூட்டணிக்கு மிகவும் குறைந்த இடங்களே வழங்கப்பட்டுள்ளது. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி ஒரு மிகப்பெரிய அணியை கட்டமைத்திருந்தாலும், மிகப்பெரிய மாநிலங்களான மேற்கு வங்கம், பீகார், மகாராஷ்டிரா இது போன்ற மாநிலங்கள் எல்லாம் இந்திய கூட்டணிக்கு மிக குறைவான இடங்களே வழங்கப்பட்டுள்ளது.
குறிப்பாக நாம் சற்று முன்னதாக பதிவு செய்ததை போல மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசம், அங்கு சமாஜ்வாதி தலைமையில் தான் இந்திய கூட்டணி செயல்படுகின்றது. அங்கு பாஜகவுக்கு 72 இடங்கள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு அங்கு 11 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தை மட்டுமே பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமாஜ்வாதி கட்சிக்கு 7 இடங்கள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல மற்ற மாநிலங்களான டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் எடுத்துக்கொண்டால் ஹரியானாவை பொறுத்தவரை மொத்தம் 10 தொகுதிகள் இருக்கின்றன. அங்கு பாஜகவுக்கு 8 தொகுதிகளும் காங்கிரசுக்கு 2 தொகுதிகளும் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் மொத்தம் 13 தொகுதிகள் இருக்கின்றன. அதில் பாஜகவுக்கு 2 இடங்களும், ஆம் ஆத்மி, காங்கிரஸ் கட்சிகளுக்கு தலா 5 இடங்களும், ஷிரோன்மணி அகாலிதள் கட்சிக்கு 1 இடமும் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக பல்வேறு மாநிலங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் அதிகமான இடங்கள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழகத்தில் மட்டும் இந்திய கூட்டணியுடைய கை என்பது ஓங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.